ஹாய் மக்களே, இன்றைக்கி லஞ்சுக்கு சோம்பேறி சிக்கனும் கீ ரைஸும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தயிர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுங்க, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க, எல்லாத்தையும் நல்லா பிசைங்க. கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தாங்க வச்சு வேக வைக்கணும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பத்தை வச்சு அந்த கடாயத்தை வச்சு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வேக வைங்க. ஆனில் வைக்காதீங்க, சிம்மிலே தான் கறி ஃபுல்லாக வேகணும். இடையில எல்லாம் எடுத்து கலரி விட்டுனே இருங்க. தண்ணிலாம் அதுக்கு தனியாக ஊற்ற தேவையில்லைங்க. இதுலேயே வந்து இந்த சிக்கன்லேயே வந்து தண்ணி சுரக்க ஆரம்பிச்சிடுங்க. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதை செஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுங்க. நெய் நல்லா தாராளமாக ஊற்றிங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க, ஸ்பைசஸ்லாம் போட்டுங்க. வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுங்க, பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுங்க, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுங்க, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. தயிர் கொஞ்சம் போட்டுங்க. நான் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க, 2 கப்பு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுங்க. அரிசியை போட்டு நல்லா அரிசி கொதி வந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுங்க. சாப்பாடு வேகட்டும், மூடி வச்சுடுங்க. சாப்பாடு தண்ணிலாம் வற்றிட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொத்தமல்லியும் புதினா தழையும் போட்டு ஒரு கலருக்கு டம் போட்டுருங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.